ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரே வேலைங்க. நான் கோகோனட் ரைஸ் தேங்காய் சாதம் செய்யலான்னு பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடைசி நேரத்தில் என் பையன் வந்து பார்த்துட்டு எனக்கு தேங்காய் சாதமே வேண்டாம், எனக்கு பிடிக்காது, எனக்கு சாம்பார் சாதம் அப்பளம் வேணும்னு கேட்டான். ஃப்ரெண்ட்ஸ், அப்பளம் இல்லை, அப்பளம் இருந்துச்சு, எண்ணெய் பத்தாது. அதனால் என்ன பண்ணேன், பேபி பொட்டேட்டோ அதை பாயில் பண்ணி டக்குன்னு பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் இன்றைக்கி அடித்து பிடிச்சி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கி யார் முகத்தில் முடிச்சு மூத்தரில் நாய் படாத பாடு அப்படின்ட்டு. இன்றைக்கி என் நிலமையும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரே வேலைங்க. வேலை ஒரு பக்கம் விடுங்க, அதை கூட என்னால் ஏற்றுக்க முடியும். ஆனால் என் பசங்க பண்ணுறாங்க பாருங்கள், அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்க. எந்திரிக்கிறதுக்கு அழுகுறாங்க, சாப்பிட்றதுக்கு அழுகுறாங்க, குளிக்கிறதுக்கு அழுகுறாங்க, எல்லாத்துக்குமே அழுகுதுங்க ரெண்டும். இன்றைக்கி இந்த மான்சியை 7:30 மணிக்கு தாங்க எழுப்பி விட்டேன், அதுக்கு எழுந்திரிச்சு அழுகுது. கேரட் தோசை செஞ்சேன், வாயில் ஊட்டுறேன், அப்படியே வாயில் வச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்கு 1 மணி நேரமாக. அது பாவம் சாப்பாடு ஊட்டி இன்றைக்கி லேட் ஆகிடுச்சுங்க. சரி, அடித்து பிடிச்சி கூட்டிகிட்டு ஓடினா மழை வந்ததில் நேற்று வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஸ்டார்ட் ஆகலை. எனக்கு செல்ஃப் ஸ்டார்ட் தான் போட தெரியும், அந்த உதைக்க தெரியாது எனக்கு. வெளியில் நின்றுட்டு நான் கேட்டில். அப்புறம் நான் மான்சி கூப்பிட்டு போய் அந்த கேட்டில் விட்டேன். நான் கோகோனட் ரைஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் தான் வேணாம் எனக்கு சாம்பார் சாதம் தான் வேணும், சாம்பார் உருளைக்கிழங்குலாம் செய்ய வச்சான். அதனால தான் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு. அதனால தான் அவர் லேட்டாக போயிட்டு இருந்தார் கேட்டில். எனக்கு வண்டி ஸ்டாண்டே போட தெரியாதுங்க, அது ரொம்ப வெயிட் என்னால் முடியாதுங்க. அப்புறம் நல்ல வேலை எனக்கு தெரிஞ்ச அண்ணா இருந்தாங்க, அவங்க வந்து எனக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. போனால் கேட்டை சாத்திட்டாங்க. கவின் இன்னைக்கு